ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவக்காட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான சுவையில் மேகி தயார் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் செய்ய போகிற மேகி 4 மேகி அளவு செய்ய போகிறேன். அதுக்கு 5 முட்டை கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். அதை வரைக்கும் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு முட்டையை குக் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வேறொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணினா பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்தை பொறுத்து பச்சை மிளகாயோட அளவு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடுசாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மேகி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை, அதுக்கப்புறமா இந்த மசாலா, இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 4 மேகி சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவு. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி லேசாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் மேகியை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மேகியை இது மாதிரி 2 உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதிகமாக உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன ரேஷியோ படி அப்படியே செஞ்சீங்கன்னா மேகி உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாமையும் இருக்கும். அதே மாதிரி சில பேர் மேகியை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா முட்டை கூட இதை சேர்த்து பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பாத்திரம் செலவாகும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இப்போது எல்லா மேகியையும் உடைச்சி உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக இது போல் அமுக்கி விடுங்க. அந்த தண்ணியில் மேகி நல்லா மூழ்கணும். ஃபைனலாக இது கூட மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த பாக்கெட் கூடவே வரும்ல, அந்த மசாலாவை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும்போது தான் இந்த மசாலா நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேகியோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சுவையான மேகி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கடையில் கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.